500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு பிரதமர் மோடி திடீரென்று செல்லாது என்று அறிவித்ததை குறித்து போராட்டங்கள் நடக்கின்றன. நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுகிறது. மக்கள் கியூவிலே நின்று கஷ்டப்படுகிறார்கள். எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பு வந்தவுடன் it is a spectacular strategic strike by நரேந்திர மோடி என்று நான் அறிக்கை கொடுத்தேன். வரவேற்கத்தக்க ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அறிவித்துவிட்டு 500,000 செல்லாது என்று அறிவித்துவிட்டு அதற்கு பிறகுதான் கேபினெட்டிலே போய் நான் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறேன் என்று கூறினார். மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது, உண்மைதான். காயப்படுகிற பொழுது வலி ஏற்படுகிறது, ரண சிகிச்சை ஏற்படுகிற பொழுது மிகுந்த வேதனை ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு சிகிச்சை பலனளிக்கிறது. அதுபோல சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிற இடங்களில் சில நடைமுறைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று கூறுவது நான் வரவேற்கிறேன். அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரை கடுமையாக விமர்சிக்கிறார்களே, நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு, யாருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. எனவே இந்த பிரச்சனையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நரேந்திர மோடி ஆதரிக்கிறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் திஸ் இஷ்யூ. நதிநீர் பிரச்சனைகளில் பஞ்சாப் அரசு ஒரு விபரீத விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறது. எனக்கு நல்ல உயிரான நண்பர் தான் பிரகாஷ் சிங் பாதல். அங்கே ரவி பியாஸ் யமுனா கால்வாய் திட்டத்தை ஒப்பந்தம் போடப்பட்டதற்கு பிறகு நான் ஹரியானாவுக்கு சொட்டு தண்ணீர் கொடுக்க மாட்டேன், ராஜஸ்தான் இமாச்சல பிரதேசத்துக்கு தண்ணி போக வழி கொடுக்க மாட்டேன், ஒப்பந்தத்தை தூக்கி உடப்பிலே போடுவேன், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை குப்பையிலே போடுவேன் என்று அவர் பேசுவதோடு மட்டுமல்ல, காங்கிரசும் அகாலிதளமும் இதில் இருக்கிறது. நேற்றைக்கு பிரதமர் பாகிஸ்தான் ஒப்பந்தப்படி தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்கிறார். இதை நான் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன். கேரளா அதைத்தான் செய்யும். கர்நாடகம் ஏற்கனவே அக்கிரமத்தை செய்கிறது. அணை கட்டுவதற்கு கால்கோள் விழா நடத்த போகிறார் மேகதாட்டுவிலே. தமிழ்நாட்டின் தலையிலே பேரிடி விழப்போகிறது, எத்தியோப்பியாவாக போகிறது. இது மிகுந்த வேதனைக்குரியது. இது உலக நாடுகள் இப்படிப்பட்ட தவறை செய்தது கிடையாது. எனவே அதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். பஞ்சாப் அரசினுடைய நடவடிக்கையை கண்டிக்கிறேன். இது நமக்கு பேர் ஆபத்தாக முடியும் என்பதனால் இந்த டேம் சேஃப்டி பில்லுங்கிற இந்த விஷ பரீட்சையில் இறங்கினா இந்தியா ஒன்னா இருக்காதுன்னு மன்மோகன் சிங்கிட்டையும் சொன்ன, மோடிக்கும் தெரிவிக்கிறோம்.